பல்கலைக்கழக மானிய குழு என்பது ஒன்றிய அரசால் பல்வேறு ஜனநாயக நிறுவனங்களை, அரசமைப்பு நிறுவனங்களை எவ்வாறு சிதைக்கின்றதோ அதுபோல் பல்கலைக்கழக மானிய குழுவை பயன்படுத்தி மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய கல்வி உரிமையை சிதைக்கின்ற ஒரு பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. எனவே இன்றைக்கு இருக்கிற அரசமைப்பு சட்டத்தின்படி மாநில பட்டியலில் பல்கலைக்கழகத்தை உருவாக்கும், ஒழுங்குபடுத்தும், கலைக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பட்டியல் 2 வரிசை 32 இருக்கு. பட்டியல் 1 ஒன்றிய பட்டியல்ல வரிசை 44 இந்த அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு கொடுக்கலன்ற தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அங்க பட்டுன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, இங்க அண்டுன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆக பல்கலைக்கழகத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய, உருவாக்கக்கூடிய இந்த அதிகாரம் யாருடையது? மாநில அரசுடையது. அந்த தீனநாத் பத்ரா என்கின்ற அந்த RSS சார்ந்த கல்வியாளர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, நாங்கள் என்றால் யார்? தீனநாத் பத்ரா அவர்கள், அவர் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பு தான் நாங்கள் நான் கவர்மெண்டல் எஜுகேஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுவோம். அழகான வார்த்தை பாருங்க, நான் கவர்மெண்டல் எஜுகேஷன், அரசு சாரா கல்வி ஆணையம். இந்த ஆணையம் 3 ஆண்டுகளுக்குள்ள ஒரு அறிக்கையை தயார் செய்து கொடுக்கும். அந்த அறிக்கையை தான் இந்த அரசு நடைமுறைப்படுத்தும். 2014 சொல்றாரு. 2014, 2015, 2016. 2016ல some inputs for draft national education policy 2016 வந்து விழுது. அதுல யார் எழுதுனாங்கன்னு கிடையவே கிடையாது, தேதி கிடையாது, அமைப்பு பேர் கிடையாது. அப்ப யார் கொடுத்தாங்க? அதேதான் தேசிய கல்விக் கொள்கை 2020. தேசிய கல்விக் கொள்கை 2020 TSR சுப்பிரமணியம்ல இருந்து கஸ்தூரி ரங்கன் வரைக்கும் எங்க இருந்து எடுத்தாங்கன்னு சொல்லவே இல்லை. பல்கலைக்கழக நிதி நல்கை குழு, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், பல்கலைக்கழக மானிய குழு என்று கூட தமிழில் மொழிபெயர்ப்போம். அந்த UGC அப்படின்னு சொல்றதுடைய தோற்றம், அதோட தோற்றம் என்ன அப்படின்னு கேட்டா, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் கல்வி அமைச்சராக இருக்கும்போது, பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருந்தபோது, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவுடைய சட்ட அமைச்சராக இருந்தபோது, அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய வரைவு தேசிய சட்டம், அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய சட்டம், இந்தியாவை யார் ஆள்கிறது என்று யாரை கேட்டாலும் இந்தியாவை சட்டம் ஆள்கிறது என்பதுதான் பதில். அந்த இந்தியாவை ஆளக்கூடிய சட்டம் ஆகிய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசமைப்பு சட்டம், அதன் வரைவுக்குழு தலைவராக இருந்த பாபா சாஹேப் அம்பேத்கர், இவர்கள் கல்வியை எப்படி பார்த்தார்கள் என்பது ரொம்ப முக்கியம். அது ஏன் முக்கியம்னு கேட்டா, இந்தியாவிற்கான விடுதலை போராட்டத்தில் பகத்சிங்கை பிரிட்டிஷ்காரர்கள் கொன்ற போது, பகத்சிங்கோடு சேர்ந்து ராஜகுரு, சுகதேவ், சந்திரசேகர் ஆசாத் உள்ளிட்ட இளைஞர்களை கொன்ற போது, அந்த கொல்லப்பட்ட அந்த இளைஞர்கள் தங்கள் உயிர் பறிபோகும் பொழுது ஒரு மிகப்பெரிய கனவு அவர்களுக்குள் இருந்தது. ஒரு மிகப்பெரிய தியாகத்திற்காக எங்கள் உயிர் போகுது. அந்த தியாகம் எதற்காக என்று சொன்னால், இந்தியா நாட்டினுடைய பன்முகத்தன்மை காப்பாற்றப்படும், இந்தியா நாட்டினுடைய கல்வி எல்லோருக்குமானதாக இருக்கும், இந்தியா நாட்டினோட வளங்கள் அனைவருக்குமானதாக இருக்கும் அப்படின்ற ஒரு பெருங்கனவு இருக்கு. அந்த பெருங்கனவை வந்து நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்தது. அந்த கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் எந்தெந்த அதிகாரத்தை யார் யாரிடம் வைப்பது என்ற விவாதம் நடந்தது. அப்பொழுது பட்டியல் 1, பட்டியல் 2, பட்டியல் 3 என்று தயார் செய்தார்கள். பட்டியல் 1 ஒன்றிய அரசுக்கு உண்டான பட்டியல், பட்டியல் 2 மாநில அரசிற்கு உண்டான பட்டியல், பட்டியல் 3 ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒப்பிசைந்து இருவரும் சேர்ந்து செய்வதற்கான பட்டியல் தயார் பண்ணாங்க. இந்த அதிகார பகிர்வு என்கின்ற வருகின்ற போது அரசமைப்பு சட்டத்தின் கூறு 246 கீழ் அட்டவணை 7 வரக்கூடிய இந்த அதிகார பகிர்வு என்பது ஏதோ அதிகாரத்துல 10 அதிகாரம் இருக்குன்னா 2 நீ வச்சுக்கோ, 2 நான் வச்சுக்கோ என்று அல்ல. இதற்கு ஒரு தத்துவம் இருந்தது. அது என்ன தத்துவம் கேட்டா, இந்தியா என்கின்ற பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பெரிய துணை கண்டம், அந்த பெரிய துணை கண்டத்திற்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொறுப்பு, இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பு, இந்தியாவுடைய ஒட்டுமொத்த போக்குவரத்து, அது விமான போக்குவரத்தாக இருக்கலாம், கப்பல் போக்குவரத்தாக இருக்கலாம், அல்லது தொடர்வண்டி ரயில்வே போக்குவரத்தாக இருக்கலாம். இதுபோல் இந்தியா முழுக்க செய்யக்கூடிய காரியங்கள் என்னவோ அந்த காரியங்கள் எல்லாமே யாரிடம் இருக்கும் என்றால் ஒன்றிய அரசிடம் இருக்கும். அந்நிய உறவு யாரிடம் இருக்கும்? ஒன்றிய அரசிடம் இருக்கும். மாநில அரசிடம் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மாநில அரசிடம் இருப்பதற்கு 2 அடிப்படை கோட்பாடு. ஒன்று, மக்களுடைய உடனடி தேவை. 2வது, அந்த மாநிலத்துடைய மக்களின் பண்பாட்டு சார்ந்தது. கல்வி என்ன அப்படின்னு கேட்டா, கல்வியில 2 கூறும் இருக்கு. கல்வி பண்பாட்டு சார்ந்தது,
கற்றல் செயல்பாடு என்பது பண்பாட்டுக்கு பண்பாடு வேறுபடும். உங்களுக்கு இமயமலைத்தினுடைய அடிவாரங்களுக்கு போயிட்டோம்னா நமக்கு அது நாகாலாந்தா இருக்கலாம், மணிப்பூரா இருக்கலாம், திரிபுராவா இருக்கலாம், மேகாலயாவா இருக்கலாம். இங்க கற்றல் செயல்பாடு என்பது அந்த பண்பாட்டை ஒட்டியது. நீங்க கடலோரத்தில் வாழக்கூடிய மக்களுடைய கற்றல் செயல்பாடு அந்த கடலோர பண்பாட்டை ஒட்டியது. எனவே கல்வி என்பது பண்பாட்டின் கூறு என்பதாலும், கல்வி என்பது ஒரு அடிப்படை உரிமை. அது எந்த அடிப்படை உரிமை என்றால் வாழ்வாதாரத்தோடு இணைந்த அடிப்படை உரிமை. அதனாலதான் கல்வி உரிமை சட்டம் என்ற ஒரு அரசமைப்பு சட்டத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்தும் போது கூட 21 வாழ்வதற்கான உரிமை கீழே 21 ஏன்னு வச்சாங்க. எனவே இந்தியாவில் அதிகார பகிர்வு ஒன்றிய அரசிற்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய அந்த அதிகார பகிர்வு ஒரு கோட்பாட்டின் ரீதியில் அமைந்ததை தவிர எண்ணிக்கையின் அடிப்படையில் அல்ல என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இதை உணர்ந்துதான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் குழுவினுடைய அறிக்கை, அந்த அறிக்கையில் கொடுத்த பரிந்துரை, இந்த பரிந்துரை எல்லாம் அடிப்படையாக கொண்டு பின்னர் உருவாக்கப்படுகிறது தான் பல்கலைக்கழக மானிய குழு அல்லது பல்கலைக்கழக நிதி நல்கை குழு என்று சொல்லப்படுற யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல ஆய்வுகளை ஊக்கப்படுத்துவதற்கான நிதியை கொடுக்கிறது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல உயர்கல்விக்கு வரக்கூடிய மாணவர்கள் ஆய்வுகள் மேற்கொள்வதற்கு அவர்களுக்கான உதவியை கொடுக்கிறது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு தேவைப்படக்கூடிய குறைந்தபட்ச தகுதிகள் அல்லது அவர்கள் பராமரிக்க வேண்டிய திறன்கள், இந்த மதிப்பீட்டுக்களை ஒரு இந்தியா அளவுக்கு ஒரு வரைவாக, ஒரு கைட்லைன்ஸாக, ஒரு வழிகாட்டியாக கொடுக்கிறது தான் யூஜிசியினுடைய வேலை. யூஜிசியினுடைய நோக்கம் இதுதான். பின்னால் அந்த யூஜிசி சட்டத்தில் பல்வேறு திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு அடிப்படை நோக்கத்திற்கும் அந்த சட்ட திருத்தங்களுக்கும் இடையில சில இடைவெளிகள் இருந்ததையும் முரண்பாடு இருந்ததையும் அதை எதிர்த்து பல்வேறு நிலைகளில் மாணவர்களும் ஆசிரியர்களும் தொடர் போராட்டம் நடத்தியதெல்லாம் இந்திய வரலாற்றில், இந்த 75 ஆண்டு கால வரலாற்றில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று பல்கலைக்கழக மானிய குழு என்பது ஒன்றிய அரசால் பல்வேறு ஜனநாயக நிறுவனங்களை, அரசமைப்பு நிறுவனங்களை எவ்வாறு சிதைக்கின்றதோ அதுபோல் பல்கலைக்கழக மானிய குழுவை பயன்படுத்தி மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய கல்வி உரிமையை சிதைக்கின்ற ஒரு பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில 2014 ஆட்சிக்கு வந்த உடனே அவர்கள் செய்த மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை எதுன்னு கேட்டா திட்டக்குழுவை கலைத்தது. அந்த திட்டக்குழுன்ற இடத்துல நிதி ஆயோக்க கொண்டு வந்தது. இது ஒரு மிகப்பெரிய மக்களாட்சிக்கு விடப்பட்ட ஒரு மிகப்பெரிய சவால். ரெண்டுக்கும் அடிப்படை மாற்றம் இருக்கு. திட்டக்குழு இருந்த வரைக்கும் அந்த திட்டக்குழு என்பது பல்வேறு மாநில முதலமைச்சர்களோடு கலந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தேவைப்பட்ட திட்ட ஒதுக்கீடு என்றே கொடுத்தாங்க. ஒன்றிய அரசின் திட்ட ஒதுக்கீடு, மாநில அரசின் திட்ட ஒதுக்கீடு என்ற திட்ட ஒதுக்கீடே இருந்தது. எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி வளர்ச்சிகள் தேவைப்பட்டது, எந்த மாநிலங்கள் வளர்ந்தது, எந்த மாநிலங்கள் வளரல என்பதை பற்றி எல்லாமும் இதுல பிரதானமாக அந்தந்த மாநிலங்கள் தங்களுடைய மாநிலங்கள்ல அரசு கல்லூரிகள், அரசு பல்கலைக்கழகங்கள் இதையெல்லாம் உருவாக்குவதற்கு ஊக்கம் தர வேண்டியது இருந்ததனால் எங்கெல்லாம் விரும்புறாங்களோ அங்கெல்லாம் ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஏற்பாடெல்லாம் திட்டக்குழுல இருந்தது. நித்தி ஆயோக் என்றைக்கு வந்ததோ அந்த நித்தி ஆயோக் சொல்றது என்னன்னா, எந்த பள்ளிக்கூடம்லாம் பலவீனமான பள்ளிக்கூடமோ, நான் வயபிள்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த நான் வயபிள்ன்ற வார்த்தை எங்க பொருந்தோன்னு கேட்டா பொருளாதாரத்துல ஒரு தொழிற்சாலைக்கு வேணா பொருந்தலாம். இது லாபகரமான தொழிற்சாலையா, லாபகரமா இல்லையா அப்படின்னு சொல்லலாம். கல்விக்கு பொருந்தவே பொருந்தாது. கல்விக்கு அதுவும் தொடக்கப்பள்ளின்னு எடுத்துக்கிட்டா 50 வீடு தான் இருக்குன்னா 50 வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு பேர் தான் தொடக்கப்பள்ளி. அதான் இது உலகத்துல யாரை வேணாலும் கேட்கலாம். 50 வீட்டுக்கு போய் நான் பள்ளியை நடத்துவேன்னு கேட்டா அப்ப நீ ஜனநாயக நாடான்னு தான் கேட்பாங்க. நீ ஒரு ஜனநாயக நாடு, ஒரு மக்களாட்சி நாடு, நீ ஒரு நல்வாழ்வு அரசு, வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொன்னா 50 பேரா இருந்தா கூட அந்த ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும். 50 பேருக்காக பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு பேர் தான் மக்களாட்சி என்பதுதான் மக்களாட்சியினுடைய இலக்கணம். ஆனால் நித்தி ஆயோக்கு அது 50 பேருக்கு பேர் போய் 5 டீச்சர் போட முடியுமா? 50 பேருக்கு பேர் போயிட்டு நம்ம பிளே கிரவுண்ட் எல்லாம் கொடுக்க முடியுமா? அதெல்லாம் நான் வயபிள் ஸ்கூல். அப்ப நான் வயபிள் ஸ்கூல்லாம் என்ன செய்ய? மூடுன்னா நேரடியா மூடுன்னு சொல்லல, இணைச்சர்லாம் 2 கட்டடத்தை கொண்டு வந்து சேர்க்கறதா? இணைச்சதுன்னா இந்த மாணவர்களை அந்த இடத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொன்னா அப்ப அந்த பள்ளிக்கூடம் என்ன ஆகும்? மூடுறது தானே. அப்படி பள்ளிக்கூடத்துல தொடங்கி பல்கலைக்கழகம் வரைக்கும் மூடு 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 என்பதை தவிர நித்தி ஆயோக்கு தெரன்னு சொல்லவே இல்லை எங்க அரசு துறையில.
ஆனா தெரன்னு சொன்னது மட்டும் இல்ல, திறக்கிறவனுக்கு கட்டண கட்டுப்பாடே செய்யாதேன்னு சொல்றது எங்கன்னு கேட்டா, தனியார் பள்ளி நடத்தினா, தனியார் கல்லூரி நடத்தினா, தனியார் பல்கலைக்கழகம் நடத்தினா. இதுதான் நித்தி ஆயோக்குக்கும் உங்களுக்கு திட்டக்குழுக்கும் இருக்க மிக முக்கியமான தொடர்பு. இதை நாம் புரிந்து கொள்ளல அப்படின்னு சொன்னா நம்மால் தேசிய கல்விக் கொள்கை 2020 புரிந்து கொள்ள முடியாது. சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பாக தோழர் சீதாராம் யெச்சூரி மறைந்து போனார். அவருடைய மறைந்து போகும் பொழுது எனக்கு இருந்த குற்ற உணர்வுலாம் என்னன்னு கேட்டா, இந்தியாவிலேயே அவர் ஒருத்தர் தான் முதல்ல தேசிய கல்விக் கொள்கை 2020 என்பது கல்வியை பற்றி பேசாத ஆவணம் என்று சொன்னவர். இது கல்வியை பற்றியே பேசல, கல்வியை பற்றியே பேசாத ஒரு ஆவணத்துக்கு கல்விக் கொள்கைன்னு பேர் வச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய ஆபத்து. இது இந்தியாவை சிதைத்து விடும் என்ற வார்த்தையை தோழர் சீதாராம் யெச்சூரி பயன்படுத்தினார். இது இந்தியா என்பது தத்துவம் என்று சொன்னார். இந்தியா இஸ் a concept. It will destroy the concept. We cannot allow it என்று சொன்னார். நாங்கள் அதை விடமாட்டோம். இந்தியா என்ற பன்முகத்தன்மை கொண்ட எல்லோருக்குமான சமத்துவமான ஒரு சமூகமாக, சமூக நீதியின் அடிப்படையில் ஒரு அரசு என்கின்ற அதை காக்கக்கூடிய ஒரு கூட்டாட்சி, அந்த கூட்டாட்சி இந்திய மக்களை ஒற்றுமைப்படுத்தி இத்தனை ஆண்டு காலமாக இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டை காத்து வருகிறது. அந்த ஒருமைப்பாட்டை சிதைக்கின்ற ஆவணம் தேசிய கல்விக் கொள்கை 2020 முதல் அடையாளப்படுத்தியது தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள்தான். ஆனால் அவர் அடையாளப்படுத்தி அவர் பேசும் பொழுது அவர் பல்வேறு பத்திரிகையில் அவர் கட்டுரைகள் எழுதினதை எந்த அளவுக்கு நாம் உள்வாங்கினோம், எந்த அளவுக்கு களத்தில் இறங்கி போராடி நாம் அந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 என்பது கல்வியை பற்றி பேசவில்லை என்பதை மக்களுக்கு எடுத்து சொன்னோம் என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய குற்ற உணர்வு. அந்த தேசிய கல்விக் கொள்கையினுடைய கூறாக வந்திருப்பது தான் இந்த பல்கலைக்கழக மானிய குழுனுடைய பல்கலைக்கழக நிதி நல்கை குழு UGC அப்படின்னு சொல்லப்படுற அதனுடைய டிராஃப்ட் ரெகுலேஷன்ஸ் இன்றைக்கு வந்திருக்கு. இது எங்க இருந்து வருது நீங்க தேடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க வணிகத்துறை அமைச்சராக, காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக, ராஜாங்க மந்திரியாக இருந்தபோது அவங்க 2015 டிசம்பர் மாதம் நைரோபியில் போயிட்டு WTO கேட்ஸ் மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்களே, அதில் எந்த அளவுக்கு மேடம் நீங்கள் கல்வித்துறையில் சந்தையை அனுமதிச்சிங்க அப்படின்னு அவங்கள கேட்டால் அதுக்கான பதில் தான் இந்த UGC கைட்லைன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2017 நடந்த WTO மாநாடு, இதற்கிடையில் டெல்லியில் நடந்த ஒரு கூட்டம், இது எல்லாம் சேர்ந்து தான். ஆக உலக நிதி மூலதனம், நீங்கள் வெறும் கம்பெனிலாம் சொல்லிட முடியாது, ஃபைனான்சியல் கேபிட்டல், இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் கேபிட்டல், உலக நிதி மூலதனம் தங்கு தடை இல்லாமல், எல்லையே இல்லாமல் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டில் பாயலாம். அதற்கு எது தடையாக இருக்கிறது என்று WTO கேட்ஸ், ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் இன் சர்வீஸ், சேவையில் வர்த்தகத்திற்கான பொது ஒப்பந்தம், உலக வர்த்தக அமைப்பின் கீழ் அது எதை தடையா இருக்குன்னு சொன்னா, அரசு கல்லூரி, அரசு பல்கலைக்கழகங்கள், அரசு பள்ளிகள் தடையா இருக்கு. எனவே இந்தியாவில் இடஒதுக்கீடு இருக்கு, அந்த இடஒதுக்கீடு ஒரு தடையாக இருக்கு என்கின்ற போது இடஒதுக்கீட்டை ரத்து செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒட்டுமொத்தமாக சந்தையிடம் கொடுக்கணும்னு சொன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, அவங்க யோசித்து முடிவெடுத்தது தான் வளாகமே தேவையில்லை, கேம்பஸே தேவையில்லை. அப்போ வளாகம் இல்லாத படிப்புன்றது தான் அவங்களோட நோக்கம். ஸ்டடி, கல்வி இல்லை, எஜுகேஷன் இல்லை, ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் லிட்ரஸி, நியூமரசி, ஒகேஷனல் ஸ்கில்லிங், எழுத்தறிவு, எண்ணறிவு, அதுக்கப்புறம் வேலை திறன், தொழில் கல்வி இல்லை, வேலை திறன். ஏதாவது ஒரு வேலை செய்யணும்ல, வேலை திறன். BSc பாட்னி நான் சேர்ந்துருக்கிறேன், ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்துருக்கிறேன், 3 வருஷம் BSc பாட்னி படித்தாதான் எனக்கு டிகிரி கிடைக்கும். BSc பாட்னி 3 வருஷம் படித்தாதான் பாட்னியில் இருக்கிற ஃபண்டமெண்டல்ஸை, அடிப்படையை நான் புரிஞ்சுப்பேன். அதற்கப்புறம் தான் நான் பொட்டானிஸ்ட் ஆக போறேனா, அல்லது பாட்னி டீச்சர் ஆக போறேனா, அல்லது நான் சித்த மருத்துவர் ஆக போறேனா, நான் வேற எந்த மருத்துவத்துறைக்கு போகலாம், அல்லது துணை மருத்துவத்துறைக்கு போகலாம், எதுக்கு வேணாலும் நான் போகலாம். இப்போ நான் என்னவா ஆக போறேன்னு எப்போ எனக்கு தெரியும்? 3 ஆண்டு படிச்சா தானே. முதல் ஆண்டிலேயே என்னையா ஒகேஷனல் ஸ்கில்லிங்கு, முதல் ஆண்டிலே வேலை திறன் எப்படி ஒரு பொட்டானிஸ்டா வரணும்னு சொல்லி, ஒரு தாவரவியல் அறிஞனாக வரணும்னு சொல்லி கால் வைக்கிற எனக்கு முதல் ஆண்டு என்ன வேலை திறனை நீ கற்றுக் கொடுக்க போற? இந்த வேலை திறன் என்பதை எதுக்குன்னு கேட்டா, இந்த கோர் சப்ஜெக்டை காலி பண்றது. இப்போ இதுக்கு யார் இடைஞ்சலா இருக்கிறாங்கன்னு பாக்குறாங்க. அப்ப யார் இடைஞ்சலா இருக்கிறாங்க? வாத்தியார் தான் இடைஞ்சலா இருக்கிறான். இந்த வாத்தியார் போய் என்ன செய்யறான், டீச்சர் போய் கிளாஸ்ல என்ன செய்யறான்னா, அந்த டீச்சர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட E=mc² சொல்லி கொடுயா அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த இடத்துல போய் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட பிலாசபியை சொல்லி கொடுக்குறான், தத்துவத்தை சொல்லி கொடுக்குறான்.
எல்லோருக்குமான அறிவியலாக இருக்கணும், அழிவுக்கு அறிவியல் பயன்படக்கூடாது என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லி கொடுத்தான்னு சொல்லிடுறான். போயிட்டு ராமன்ஸ் எஃபெக்ட் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்ல, ராமன்ஸ் எஃபெக்ட் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர் என்ன செய்யறான்னு கேட்டா, சி.வி. ராமன் என்ற தத்துவ அறிஞர் தான் இறந்த பிறகு தன்னுடைய உடலை புதைக்க சொன்னார், சடங்கு இல்லாமல் புதைக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்படியா? சி.வி. ராமனா சடங்கு இல்லாம தன் உயிரை தன்னோட உடலை புதைக்க சொன்னாரா இறந்ததுக்கு அப்புறம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல்ல. அப்ப சி.வி. ராமன் அறிவியல் பூர்வமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று யார் பேசுறது? ஆசிரியர் பேசுறார். அப்போ ஆசிரியர் பாடம் நடத்தக்கூடாது. அப்ப யார் வர்றது? கம்பெனிலிருந்து வரட்டையா, கம்பெனிலிருந்து வர்றவன் தான் ஸ்கில் கத்து கொடுப்பான்யா. நீ ராமனுடைய தத்துவம் எல்லாம் படிச்சு என்னையா ஆக போகுது என்கின்ற ஒரு கல்விக்கு எதிரான ஒரு செயல்பாட்டுக்கு தான் அவங்க என்ன சொல்றாங்க, நான் டீச்சிங் ஃபீல்டில் இருந்து ஆசிரியராக இல்லாத தொழிற்சாலைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் கூட அல்லது தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட வெவ்வேறு பொறுப்பில் இருக்கிறவங்க கூட ஆசிரியராக பல்கலைக்கழகத்திற்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சில அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ்க்கு இன்னைக்கு தேதியில் பிஹெச்டி இருக்கணும்னு இருக்கு, நெட் இருக்கணும்னு இருக்கு. இல்ல பிஹெச்டியோ நெட்டிலோ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருந்தா போறோம்னு சில மாநில அரசுல இருக்கு. ஒரே அடியா சில பிரிவுகளுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க பிஜி இருந்தா போறோம்ன்றாங்க. சில பிரிவு பாடம் நடத்துறதுக்கு பிஜி இருந்தா போறோம். இது நியாயமான அணுகுமுறையா? ஏன் அந்த பிரிவுக்கு மட்டும் பிஜி இருந்தா போறோம், முதுநிலை பட்டம் இருந்தா போறோம், சில பிரிவுக்கு மட்டும் முனைவர் பட்டம் இருக்கணும் இப்படி சொல்ல வேண்டிய அவசியம்? ஏன்னா உயர்கல்விக்கு வர்றவங்க எல்லாருமே பட்டதாரி ஆகுவதற்கு, பட்டதாரியா எதுக்கு ஆகுறாங்கன்னா அடுத்த நிலை முதுநிலை பட்டதாரி ஆய்வு என்று மேல் மேலும் போகிறதுக்கு அல்லது பல்வேறு வேலைக்கோ பல்வேறு திறன் வளர்ச்சிக்கோ போவாங்க. ஆக மொத்தத்தில் இவர்களுக்கு அடிப்படை கூறு என்னன்னு சொல்லிக் கொடுக்கணும்ல. ஆனா அடிப்படை கூறு என்று சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலாக இவங்க என்ன சொல்றாங்க, அடிப்படையா ஒரு வேலையை கத்துக்கிட்டு வெளியில போற ஏற்பாடை பாரு. இவங்க எதற்காக இதையெல்லாம் செய்கிறாங்கன்னு சொன்னா, அந்த சிலபஸுக்குள்ளேயே அவங்க என்ன செய்யறாங்க, இந்த வேலை திறனை முக்கியமான ஒரு விஷயமா மாற்றி கோர் சப்ஜெக்ட் ஒரு எதை மேஜரா எடுத்து படிப்பாரா, ஹிஸ்டரியா, காமர்ஸா, பிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, இயற்பியலா, வேதியியலா, வணிகவியலா, இதுல எது அவருடைய பிரதானமான பாடமோ பிரதானமான பாடத்திற்கு போக வேண்டிய நேரத்தை எடுத்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னு கேட்டா, இந்த வேலை திறன் கற்றுக் கொடு. அதுவும் யாரு எப்ப வேணாலும் வருவாங்க. அந்த தொண்டர்கள் எப்ப உள்ள வந்தாலும் கல்லூரி என்ன செய்யணும், திறந்து விட்டு வா உட்காரு, அவங்களுக்கு பாடம் நடத்துன்னு சொல்லணும். இந்த மாதிரியான ஏற்பாடுகள் இதற்கெல்லாம் உதவணும்னு சொன்னா, வெறும் ஒரு ஆசிரியரா இருந்த ஒருத்தர் அவரே டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியா இருந்து அவரே துணைவேந்தரா வந்துட்டா அவர் கல்வியல் கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பார். இனிமேல கல்வியல் கண்ணோட்டத்தில் பார்க்கிற ஏற்பாடே கிடையாது. இனிமேல் நிர்வாக ரீதியாக தான் பார்க்கணும். காரணம் என்னன்னா, தேசிய கல்விக் கொள்கை 2020 நிதி செலவு அப்படின்னு வரும் பொழுது முக்கியமான துறைகளுக்கு மட்டுமே என்ன செய்யணும்னு கேட்டா, அதாவது மைய ஏரியா, கோர் ஏரியான்னு சொல்றாங்க. கோர் ஏரியாவுக்கு மட்டும்தான் அரசு செலவு செய்யுமா. அப்ப மற்ற செலவுகள்லாம் ஆசிரியருக்கு கொடுக்கிற சம்பளம், மற்ற ஒவ்வொரு நாள் நடக்கிற செலவு, அது நீங்க மாணவர்கள்கிட்ட இருந்து என்ன வாங்கிக்கணும், கட்டணமா வாங்கிக்கலாம். நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். நீங்க பழைய மாணவர்கள் கிட்ட இருந்து நீங்க நன்கொடை வாங்கிக்கலாம், தொண்டர்கள் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம், கார்பரேட் கிட்ட இருந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற அடிப்படையில் சிஎஸ்ஆர் ஃபண்டு நீங்க வாங்கிக்கலாம், வணிக நிறுவனங்கள் கிட்ட இருந்து ஃபண்டு நிதிகள் நீங்க எப்படி வேணாலும் பெற்றுக்கோங்க. அரசாங்கம் செலவு செய்யாதியா? அப்ப அரசாங்கம் செலவு செய்யாதுன்னா அப்ப அதற்கு ஒத்து போற மாதிரி ஒரு துணைவேந்தர் வேண்டும்ல. அப்ப ஒத்து போற மாதிரி துணைவேந்தரை எங்க இருந்து கொண்டு வரதுன்னு கேட்டா, நீங்க கம்பெனில இருந்து கொண்டு வாங்க. அது என்ன டீச்சர் தான் வைஸ் சான்சலர் ஆகணுமா? டீச்சிங் தெரிஞ்சிருந்தா தான் துணைவேந்தரா? டீச்சிங் தெரிஞ்சிருந்தா தான் துணைவேந்தரா உட்கார்ந்தா அவர் கல்வியல் செயல்பாட்டில் வகுப்பறையில் ஒரு பேராசிரியர் எப்படி பாடம் நடத்தணும் வழி நடத்துவாரு. ஒரு கல்லூரியினோட பாடத்திட்டம் எப்படி இருக்கணும், மதிப்பீட்டு முறை எப்படி இருக்கணும் சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா வைஸ் சான்சலர்னா என்ன, நிர்வாக போஸ்டா? அது ஒரு அகாடமிக் போஸ்ட், அது ஒரு கல்வியல் பொறுப்பு. அது எனவே அவர் நிர்வாகத்திற்கும் தலைமை ஏற்கிறார், அவர் கல்வியல் செயல்பாட்டுக்கும் தலைமை ஏற்கிறார். அவர் முன்னாடி இருக்கிற கடமை என்னன்னு கேட்டா, இந்திய அரசமைப்பு சட்டத்துடைய விழுமியங்களின்படி தன்னுடைய மாணவர்களை வளர்த்து எடுப்பது. ஆனால் இது எதற்குமே பொருத்தம் இல்லாத ஒருத்தர் நடத்துவார். அவர் தேசபக்தியை பத்தி பேசுவார். அந்த தேசபக்தி எப்படிப்பட்ட தேசபக்தினா, ஐயா நீ கூலி தொழிலாளியாக இருப்பதாக இருந்தால் உனக்கு போன ஜென்மத்தில் அப்படி விதைக்கப்பட்டது, எனவே நீ அதை ஏற்றுக்கொள்ளணும். கூலி தொழிலாளியாக இருந்து நீ செய்யக்கூடிய இந்த வேலை இருக்கு பத்தியா, அதுதான் இந்த நாட்டை வலுவாக்குது. எனவே நீ கூலி தொழிலாளியா இருக்கிறதுனால கவலையப்படக்கூடாது. நீ என்ன தேசப்பற்றோட கூலி தொழிலாளி, கூலி தொழிலாளி கொடுக்க வேண்டிய நியாயமான கூலியை கொடுக்குறியா? அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா முதலாளி கஷ்டப்படக்கூடாது. முதலாளி கஷ்டப்பட்டா என்ன, இந்த கூலி கூட கிடைக்காம போயிடும், இந்த வேலை கூட கிடைக்காம போயிடும்.
ஆக இத்தகைய மனநிலையோடு ஒருத்தர் வளரணுமே தவிர ஆர்டிகல் 43 என்ன தெரியுமா பேசுது? லிவிங் வேஜஸ் பத்தி பேசுது. மினிமம் வேஜஸ்க்கு லிவிங் வேஜஸ்க்கு வித்தியாசம் தெரியுமா என்றெல்லாம் கேள்வி கேட்டக்கூடாது. குறைந்தபட்ச ஊதியம் என்றால் என்ன? கண்ணியமிக்க வாழ்க்கைக்கு உத்தரவாதம் உள்ள ஊதியம் என்றால் என்ன? அரசமைப்பு சட்டத்தில் கூறு 43 என்ன சொல்லக்கூடாது. 38 என்ன சொல்லுது? 31 சொத்து குவியக்கூடாது, பணம் ஒருத்தர்கிட்ட குவியக்கூடாது, சொத்து எல்லோருக்கும் பேசவே கூடாது. அல்ல குஜராத்திலிருந்து வந்த 2 பெரும் முதலாளிகள், உலகத்தின் மிகப்பெரிய பெரும் முதலாளிகளான மகிழ்ச்சியாக தமிழ்நாட்டுக்காரர் என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். காரணம் என்ன? குஜராத்தி மட்டும் யாரு? இந்தியன் தானே. எனவே அவங்கிட்ட ஊழியனாக இருப்பதற்கு நீ ஒரு செமி ஸ்கில்டு, ஒரு அரைக்குறை திறன் கொண்ட ஊழியனாக இருக்கு, என்ன தப்பு இருக்கு என்கின்ற அளவில் தேசபக்தியை வளர்ப்பாங்களே தவிர எல்லோருக்கும் சமமான நீதி, எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு, எல்லோருமே உயர்கல்வி படிக்கலாம், எந்த வீட்டு குழந்தையும் எந்த நிலைக்கு வரலாம் என்பதை பற்றிலாம் பேசக்கூடாது என்று சொன்னால் அங்க துணைவேந்தர்கள் யாராக இருக்கணும்னு சொன்னா கம்பெனி, ஒரு கல்லூரிக்கு கம்பெனி துணைவேந்தர் போட்டு கம்பெனி மாதிரி அவர் பல்கலைக்கழகத்தை நடத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். பேட் பிராக்டிஸ் அது. அந்த பேட் பிராக்டிஸே என்ன ஆகும்னு கேட்டா நாளைக்கு ஜெனரல் பிராக்டிஸா மாறிடும். அப்ப அந்த கல்லூரி மாதிரி இந்த கல்லூரி இருக்கலாம்ல. ஏன்னா அவர் விளம்பரம் எல்லாம் கொடுப்பார்ல, மக்களை ஈர்ப்பார்ல, மக்களை ஏற்றுக்கொள்ள வைப்பார்ல. மக்களை ஏற்றுக்கொள்ள வைத்து விட்டார் என்றால் அதுதான் கல்வி என்கின்ற அளவுல மக்களுக்கான புரிதலே. இதுக்கெல்லாம் யாரு தடையா இருக்காங்கன்னா இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்கள் தடையாக இருக்கு. குறிப்பா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல தொடக்க கல்வியிலிருந்து 13 கல்லூரிகள்ங்க, 13 பல்கலைக்கழகங்கள், அரசு பல்கலைக்கழகங்கள்னு தமிழ்நாட்டில் இருக்குங்க. அப்ப இந்த 13 அரசு பல்கலைக்கழகங்கள் இருக்கிறதே இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 எரிச்சலா இருக்கு. அப்ப அதை எப்படிலாம் பலவீனப்படுத்த முடியும்? அப்ப அதை பலவீனப்படுத்துவதற்காக ஒன்றிய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வருவதற்கு கருவியாக யாரை பயன்படுத்துறாங்கன்னா யுஜிசியை பயன்படுத்துறாங்க. தயவு கூர்ந்து நண்பர்களே, கஸ்தூரி ரங்கன் அறிக்கையை முழுசா நீங்க படிங்க. கஸ்தூரி ரங்கன் அறிக்கையில ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார். இந்த தேசிய கல்விக் கொள்கைன்னு 66 பக்கம் ஆவணம் கொடுத்திருக்காங்களே, அந்த ஆவணத்துக்கு முன்னோடியா இருந்தது இவங்க எங்க இருந்து இது எடுத்தாங்கன்னு எதையுமே சொல்லாம தான் ஒரு கல்விக் கொள்கை அறிவிச்சிருக்காங்க. அது டிஎஸ்ஆர் சுப்பிரமணியமா, அது கஸ்தூரி ரங்கனா, அல்லது சம் இன்புட் ஃபார் டிராஃப்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2016 எந்த ஆவணம் இதுக்கு அடிப்படைன்னு சொல்லவே இல்லை. சொல்லாம திடீர்னு ஒரு ஆவணம் வந்து விழுது. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க மறந்துடக்கூடாது. 2014 திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மே மாதம் ஆட்சிக்கு வர்றாரு. ஜூலை மாதத்துல, ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு வந்து தீனநாத் பத்ரா என்ற கல்வியாளர், ஆர்எஸ்எஸ் கல்வியாளர், அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அறிக்கை. அந்த அறிக்கைக்கு திரு நரேந்திர மோடி அவர்களோ அவர் அரசோ மறுப்பே தெரிவிக்கல. அந்த அறிக்கை என்ன சொல்லியது தெரியுமா? அது ஆங்கில பத்திரிகைகள்ல அது மிகப்பெரிய அளவுல அது செய்தியாக வெளிவந்தது. அந்த தீனநாத் பத்ரா என்கின்ற அந்த ஆர்எஸ்எஸ் சார்ந்த கல்வியாளர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, நாங்கள் 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 என்றால் யார்? தீனநாத் பத்ரா அவர்கள், அவர் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பு தான் நாங்கள். நாங்கள் நான் கவர்மெண்டல் எஜுகேஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுவோம். அழகான வார்த்தை பாருங்க, நான் கவர்மெண்டல் எஜுகேஷன், அரசு சாரா கல்வி ஆணையம். இந்த ஆணையம் 3 ஆண்டுகளுக்குள்ள ஒரு அறிக்கையை தயார் செய்து கொடுக்கும். அந்த அறிக்கையை தான் இந்த அரசு நடைமுறைப்படுத்தும். 2014 சொல்றாரு. 2014, 2015, 2016, 2016 சம் இன்புட் ஃபார் டிராஃப்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2016 வந்து விழுது. அதுல யார் எழுதுனாங்கன்னு கிடையவே கிடையாது, தேதி கிடையாது, அமைப்பு பேர் கிடையாது. அப்ப யார் கொடுத்தாங்க? அதேதான் தேசிய கல்விக் கொள்கை 2020. தேசிய கல்விக் கொள்கை 2020 டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம்ல இருந்து கஸ்தூரி ரங்கன் வரைக்கும் எங்க இருந்து எடுத்தாங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனா கஸ்தூரி ரங்கனுடைய அறிக்கையை நீங்கள் வாசித்தால் அதுல ஒரு விஷயம் சொல்றாரு. தேசிய கல்விக் கொள்கை 2020 கூறுகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தில் சில சட்டங்களை இயற்றித்தான் நடைமுறைப்படுத்த முடியும்னு சொல்றாரு. காரணம் என்னன்னா அவருக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கு. இஸ்ரோக்கு தலைவராக இருந்தவர் இல்லையா, சட்டம் தெரிஞ்சிருக்கு, அறிவியல் தெரிஞ்சிருக்கு, ஓரளவுக்கு கூட்டாட்சி தத்துவத்தில் இந்தியா இருக்குன்னு புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. எனவே இன்றைக்கு இருக்கிற அரசமைப்பு சட்டத்தின்படி மாநில பட்டியலில் பல்கலைக்கழகத்தை உருவாக்கும், ஒழுங்குபடுத்தும், கலைக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பட்டியல் 2 வரிசை 32 இருக்கு. பட்டியல் 1 ஒன்றிய பட்டியல்ல வரிசை 44 இந்த அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு கொடுக்கலன்ற தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அங்க பட்டுன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, இங்க அண்டுன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆக பல்கலைக்கழகத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய, உருவாக்கக்கூடிய இந்த அதிகாரம் யாருடையது? மாநில அரசுடையது. எனவே மாநில அரசு எப்படி உருவாக்கும்? மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை மூலமாக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில.
இந்தியாவில் இறையாண்மை யாரிடம் இருக்கிறது? இந்தியாவில் இறையாண்மை இந்திய மக்களிடம் இருக்கிறது. இந்திய மக்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய இறையாண்மையை வாக்குச்சீட்டின் வாயிலாக தான் தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதி மூலமாக அரசுக்கு கொடுக்கிறாங்க. அப்படிதான் நாடாளுமன்றத்துக்கு இறையாண்மை கிடைக்குது, அப்படிதான் சட்டமன்றத்துக்கும் இறையாண்மை கிடைக்குது. எனவே இறையாண்மை பெற்ற இந்திய நாடாளுமன்றமாகட்டும், இறையாண்மை பெற்ற இந்திய சட்டமன்றமாகட்டும், தங்களுக்குள்ள அரசமைப்பு சட்டத்தின் அதிகார பகிர்வின் அடிப்படையில், செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், அதன் அடிப்படையில் தங்களுடைய அதிகார எல்லைக்கு உட்பட்டு மாநில அரசுகள் பல்கலைக்கழகங்களை உருவாக்கி இருக்கு. சென்னை பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், எதை எடுத்துக்கிட்டாலும் அதற்கு தனித்தனியா சட்டம். அந்த சட்டம் சொல்கிறது அந்த பல்கலைக்கழகத்தின் நிர்வாக அமைப்பு எப்படி இருக்கும், துணைவேந்தர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாரு, அந்த பேராசிரியர்கள் எப்படி நியமிக்கப்படுவாங்க, இதெல்லாம் அந்த சட்டம் சொல்லுது. எனவே அந்த சட்டத்தின்படிதான் யார் இயங்க முடியும்? பல்கலைக்கழகம் இயங்க முடியும். குடியரசுத் தலைவர், ஆளுநர் போன்றோருடைய எந்தெந்த சட்டம் யார் யாரிடம் ஒப்புதல் பெற வேண்டுமோ அவ்வாறு ஒப்புதல் பெற்று நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டம், அந்த சட்டத்தின்படி பல்கலைக்கழகம் செயல்படுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு திடீரென பல்கலைக்கழக மானியக்குழு இந்த சட்டங்களை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், மாநிலம் என்று இருப்பதை பற்றியே கவலைப்படாமல் இவர்கள் ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கிறார்கள், ஒரு வரைவை கொடுக்கிறார்கள். இந்த வரைவை விவாதித்து கருத்து சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு விவாதத்திற்கு விட்ட பிறகு இவர்கள் கடந்த கால அனுபவம் என்னன்னா, விவாதத்துக்கு விட்டு கருத்து கேட்பார்களே தவிர வந்த கருத்தை தொகுக்க மாட்டார்கள். வந்த கருத்தை நல்லது எது கெட்டது என்று சொல்ல மாட்டார்கள். ஒரு எண்ணிக்கையை காட்டிவிட்டு அவர்கள் என்ன நினைத்தார்களோ, வரைவில் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்தக்கூடியதுதான் நாம் 2014 இருந்து பல்வேறு விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக கல்வியில பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு வரைவை இப்ப நம்ம கண்ணு முன்னால கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன எச்சரிக்கை உணர்வோடு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா, வ.உ. சிதம்பரனார் சிந்திய ரத்தமும் பகத்சிங்கினுடைய உயிரும் இந்திய சுதந்திரத்தினுடைய அடித்தளம் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. நம்முடைய விடுதலை போராட்ட தியாகிகளுடைய அந்த கனவுகளை நாம மறக்க முடியாது. அமெரிக்கன் காலேஜில் தோழர் சங்கரையா நடத்தின போராட்டம் என்ன என்பதை போராட்ட வரலாறை படித்து பார்ப்பவர்களுக்கு மாணவர்களுடைய வீறு கொண்ட போராட்டம் என்ன, தோழர் சங்கரையாவை போல பட்டமே முடிக்காமல் எத்தனை மாணவர்கள் சிறை சென்றார்கள், தங்களுடைய குடும்பங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் பார்க்காம அடுத்த தலைமுறையாவது எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் ஒரு கல்வி பெறும் என்ற ஒரு பெரும் நம்பிக்கையை கொண்டிருந்தார்கள். இந்த உணர்வுகளை எல்லாம் உள்வாங்கி கொண்டு எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டத்தை பற்றி விவாதிக்கின்ற போது, இவ்வளவு அதிகாரத்தை நீங்கள் ஒன்றிய அரசுக்கு தந்திருக்கிறீர்களே, மாநில அரசின் நிலைமை என்ன ஆகும் என்ற விவாதம் நடக்கின்ற போது, பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் நவம்பர் 25, 1949 சொன்னார்கள், மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறீர்கள், நாங்கள் இந்த அரசமைப்பு சட்டத்தில் மாநிலங்களை ஒரு முனிசிபாலிட்டி லெவல்ல, ஒரு நகராட்சி லெவல்ல நாங்க வச்சுட்டோன்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க. எந்த காரணத்தை கொண்டும் இந்த அரசமைப்பு சட்டத்தின் வாயிலாக ஒரு மாநில அரசின் அதிகாரத்தை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. இந்த அரசமைப்பு சட்டத்தில் ஒரு மாநில அரசை செல்லா காசாக்க முடியவே முடியாது என்று ஆணைத்தரமாக சொல்கிறார். அது சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு? ஒன்றிய அரசும் மாநில அரசும் சமமானவர்கள்ன்றார். they are equals அப்படின்னு சொல்றார். மாநில அரசுக்கு தரப்பட்ட உரிமை என்பது அரசமைப்பு சட்டத்தால் கொடுக்கப்பட்டதே தவிர ஒன்றிய அரசால் அல்ல என்று வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த அதிகார எல்லையை ஒன்றிய அரசு நினைத்தால் தன் இஷ்டத்திற்கு மாற்றிக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றார். அதுல இன்னொரு வார்த்தை கூட என்ன சொல்றாருன்னா, நீதிமன்றங்களே கூட இந்த எல்லையை மாற்றிவிட முடியாது என்று சொல்கிறார். எனவே இந்திய விடுதலை போராட்ட தியாகிகளுடைய கனவுகளை உள்வாங்கிய ஒரு அரசமைப்பு சட்டம், அந்த அரசமைப்பு சட்டம் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மாநில அரசுக்கு தந்திருக்கிற உரிமை, அந்த மாநில அரசுக்கு தந்திருக்கிற உரிமையை பறிப்பது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக கல்வி கட்டமைப்பை, தமிழ்நாட்டினுடைய சமூக நீதியின் அடிப்படையிலான ஒரு கல்வி கட்டமைப்பை, தந்தை பெரியார் கனவு கண்ட அந்த கனவை நிறைவேற்றக்கூடிய வகையில தமிழ்நாட்டில் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூக நீதியின் அடிப்படையிலான ஒரு கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பை சிதைக்கின்ற ஒரு ஏற்பாடு நடக்கும். சிறைக்கு சென்ற தியாகங்கள் செய்த மாணவர்கள், மாணவ போராட்டத்தில், ஆசிரியர் போராட்டத்தில், இந்த ஆசிரியர் போராட்டங்கள், மாணவர் போராட்டங்கள்லாம் இல்லாம நமக்கு இவ்வளவு கல்வி உரிமை கிடைச்சிடல. எனவே இந்த சிதைப்பை நாம் அனுமதித்தால் போராடி அந்த மாணவர்களுக்கு, போராடி அந்த தியாகிகளுக்கு நாம் மிகப்பெரிய துரோகம் செய்கிறோம் என்றார். எனவே ஒன்றிய அரசினுடைய வழிகாட்டுதல்ல பல்கலைக்கழக நிதி நல்கை குழு என்ற பெயரில் வந்திருக்கக்கூடிய இந்த அறிக்கை நிராகரிக்கப்பட வேண்டும். இந்த வரைவு அறிக்கை நிராகரிக்கப்பட வேண்டும். மாநில அரசு பல்கலைக்கழகங்களை மாநில அரசு தான் கட்டுப்படுத்த வேண்டும். மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் அரசு பல்கலைக்கழகங்களாக மாநில அரசின் முழு நிதியோடு செயல்படணும். அப்படி முழு நிதியோடு செயல்படுவதற்கு தேவையான அளவுக்கு மாநில அரசு நிதியை ஒதுக்கணும். மாநில அரசுக்கு நிதி பிரச்சனை இருக்குமே ஆனால் அதை மக்களிடம் சொல்லி மக்களிடமே நிதியை கேட்கணும்.
எந்த காரணத்தை கொண்டோ ஒன்றிய அரசு கொடுக்கிற நிர்பந்தத்திற்கு தமிழ்நாடு அரசு அடிபணிந்து விடக்கூடாது. தமிழ்நாடு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி பாகுபாடின்றி அத்துணை பேரும் மாநிலத்துடைய உரிமைக்கு அவருடைய தலைவர்களை நினைச்சு பார்க்கணும். கலைஞரை நினைச்சு பாருங்க, புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களை நினைச்சு பாருங்க, இதற்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை நினைத்து பாருங்கள், இப்படி பல்வேறு முதலமைச்சர்கள் அண்ணா தொடங்கி பலரையும் நினைச்சு பாருங்க. கர்ம வீரர் காமராஜர் வீதி வீதியாக பிச்சை எடுத்து பள்ளிகளையும் கல்லூரிகளை கட்டினார நினைச்சு பாருங்க. நம்முடைய முன்னோடிகளை நினைத்து பாருங்கள். அப்படி நினைத்து பார்த்தால் தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகளுக்கு நாம் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்பது புரியும். நாம் எல்லோரும் இந்திய நாட்டினுடைய இறையாண்மையை காப்பதற்காக தமிழ்நாட்டு மாநில அரசினுடைய வலுப்படுத்துவது என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய கல்வியை வலுப்படுத்துவது என்கின்ற வகையில தொழிலாளி வர்க்கமாக நாம் அணிதிரள்வோம். நம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை காப்போம்.